திங்கட்கிழமை காலையில் நல்லா ஸ்கூல் போன மேடம் சாயங்காலம் வரும்போது அழுதுகிட்டு வராங்க, எனக்கு உடம்புக்கு முடியல அப்படின்னு. அவங்களுக்கு மட்டும் இல்லை, ஆல்ரெடி ஜெய்குட்டிக்கு உடம்பு சரியில்லை, அதுக்கப்புறம் எனக்கும் உடம்பு சரியில்லாமல் போச்சு, என்னோடய ஹஸ்பண்டுக்கும் உடம்பு சரியில்லை. அவங்க 3 பேருமே ஹாஸ்பிட்டல் போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி ரெடி ஆகிட்டாங்க. எனக்கும் முடியல தான், ஆனால் வண்டியில் உட்காந்துட்டு போகிற அளவுக்கு எனக்கு உடம்புக்கு முடியலைங்க. எல்லாத்துக்குமே அட்டன் டைமில் இப்படி காய்ச்சல் வரதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போயிட்டு வரும்போது மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. லைட்டாக தூறல் தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அந்த லைட்டாக தூறலில் நனைஞ்சது தான் எல்லாத்துக்குமே ஒட்டு மொத்தமாக உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுங்க. ஃபஸ்ட்டெல்லாம் மழையில் நனைஞ்சா கொஞ்சம் கூட எனக்கு உடம்பு சரியில்லாமல் போகாது. ஆனால் இப்போ லைட்டாக தூறல் பட்டுச்சுன்னா கூட உடம்பு சரியில்லாமல் போயிடுதுங்க. உண்மையாலுமே இந்த 2 நாளாக பயங்கர நரக வேதனை. குழந்தைங்களா இருக்கிறதுனால அது பெருசாக அவங்களுக்கு வழி தெரியல. குடும்பத்தில் 1, 2 பேத்துக்கு உடம்பு சரியில்லைனாவே குடும்பமாக தெரியாது. இதில் எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க 4 பேத்துக்கு உடம்பு சரியில்லை. அத்தை மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு எங்களுக்கெல்லாம் சமைச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஹாஸ்பிட்டல் போனோடனே கொஞ்ச நேரம் கூட உட்கார முடியல, எப்படா வீட்டுக்கு போகலான்னு இருந்துச்சு. வந்தோடனே இஞ்சி கொத்தமல்லிலாம் போட்டு வரட்டிகேஷன் மாதிரி அத்தை வச்சு கொடுத்தாங்க. அதை குடிச்சிட்டு கோதுமை தோசை சுட்டு கொடுத்துருந்தாங்க. அது ஒன்றும் பெருசாக சாப்பிட முடியல. அப்புறம் மாத்திரைலாம் முழுங்கிட்டு படுத்துட்டேன். இன்ன வரலையுமே உடம்பு ஓரளவுக்கு பரவாயில்ல, இன்னும் முழுசாக சரியாகலை.